நான் வந்து ஸ்டாலின் சாரை வந்து, அதாவது இப்போ இருக்க சிஎம் அவர்கள வந்து சிறு வயதிலிருந்தே பார்த்துருக்கேன். அ அதுக்கப்புறம் நிறைய ட்ராமா, சினிமா எல்லா இடத்துலையுமே அவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆனா அவங்க முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு தடம் கூட பார்க்கல. அது என் மனசில ஒரு ஏக்கமாவே இருந்தது. பார்க்கணுங்கிற எண்ணம். எனக்கு வயசும் ஆயிடுச்சு. பார்க்க முடியாம போயிடுமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுச்சு. அதனால தான் தினத்தந்தி பேப்பர்ல இப்ப நான் சொன்னேன். இந்த மாரி அ முதலமைச்சர் அவர்கள நான் பார்க்கணும். அதுதான் என் ஆசைன்னு. அது படிச்சு அவரு உடனே வந்து என்ன பார்த்தது, நினைக்க முடியாத ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். பெருமைப்பட வேண்டிய விஷயம். நான் என்னன்னைக்கும் அத நினைச்சு சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். கண்டிப்பா. அத பத்தி நம்ம இப்ப கலைஞர் சார் பத்தியே இப்ப நீங்க பேசியே ஆகணும். இப்ப பையன் கூட, அப்பா கூடயும் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. அவரு எழுதின படத்துல நடிச்சிருக்கீங்க. கலைஞர் சார் பத்தி சொல்றீங்களா? அது பெரிய இமயமலை. அத பத்தி நான் எப்படி பேச முடியும்? பெரிய இமயமலை. அவருடைய டயலாக்கு முதல் டயலாக்க நீ பாடம் பண்ணி எடுத்தீன்னா, கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் கடகடன்னு பேசிறலாம். அந்த மாதிரி எழுதுவாரு அவரு. அது நடுவுல அப்படி இப்படின்லாம் இருக்காது. என்ன எடுத்துக்கிட்டாரோ, அத கட கட கடன்னு தமிழுக்கு உயிர் கொடுத்தவர் கலைஞர். அதனால அவர பத்தி நான் பேசுறதுக்கு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல.